இல்ல ஒரு அப்பாவி குழந்தைய குழு தோண்டி புதைக்கிற அளவுக்கு நீங்க பெரிய கிரிமினல் ஆயிட்டீங்கடா. எல்லா தப்பையும் செஞ்சு ஓட்டு தலை குனிஞ்சிருக்கீங்க. நீ செல்ல மாட்டா. நட்டிக்கிறியா செல்லு செல்றியன்னு உன்னை கொள்ளையா சொல்லு. உண்மையை சொல்லு. சொல்றியா? எவனோட போய் புள்ள பேசுறேன்னு எனக்கு என்னடி தெரியும்? உண்ட நானா இல்ல எவன் தானே எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. என்ன சொல்றா நீ இப்ப? என்ன அவள் கோல் எடுக்கல, அதுக்கப்புறம் நீங்க வாரீங்க, என்ன பிரச்சனை? நீங்களும் அவை பழகினது ஊருக்கே தெரியும். சரியான இப்ப என் தங்கச்சி வந்துட்டு புள்ள தாச்சி அரிக்கா. அவள் எவனோட செஞ்சு பெற்றான்னு எனக்கு தெரியுமா? அப்படி செல்லாத தம்பி. எங்களோட மான மரியாதை குடும்பம் எல்லாம் உங்களை நம்பித்தானே பழகின, உங்களை நம்பித்தானே அவளை உங்கள்ட்ட அவள் தந்திரிப்பாள். இப்ப அதுக்கு என்ன உண்ட வீட்டு மானம் மரியாதை போகுதுன்னு சொல்லிச்சுன்னா உண்ட தங்கச்சி நீ கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும். என்னோட பழைய வீட்டு போடு நீ. என்னோட பழைய உனக்கு என்ன தெரியும்? உனக்கு நாங்க இல்லாத ஆக்களே சரியான இல்ல. உங்களை மாதிரி ஆக்களை நம்பித்தான் நாங்க பழகுற தம்பி. நீங்க தான் இந்த தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை ஐயடி இல்லாத ஆக்கள் உண்ட தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்கணும். நான் எத்தனை பேரோட பழகுறேன். குடும்பத்துல மான மரியாதை என்ன குடும்பத்துல மான மரியாதை போகுதுன்னா உன்னோட கடந்து புள்ளைய பெக்குறேன் நம்மளை வந்து அண்ணன் சொல்லிட்டு சொல்லிட்டு போய தம்பி. உங்களை போய் ஆக்களை நம்பித்தாடா நாங்க. ஏடா இப்படி எல்லாம் பண்றீங்க? சார் நடந்து காலை பிடிச்சி கேட்கிறேன் சார். குடும்ப மானம் மரியாதை, நாங்க மரியாதையான குடும்பம் சார். இதுல இருந்து தப்புறதுக்கு ஒரு வழி தெரியாம செஞ்சுட்டேன் சார். நம் நாட்டில் இடம்பெற்று கொண்டிருக்கும் கொலைகளுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை மோசடி செய்யாதீர்கள். நன்றி.